ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, பேதுரு எழுதின கடிதங்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரலாம். முதல் 2 அதிகாரங்களிலே தனிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது எதற்காக ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான பாதையில் இருக்க வேண்டும், இதெல்லாம் தெளிவாய் சொல்லி கொண்டு வருகிறார். அடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிற அடுத்த காரியம் அப்படியே குடும்பம். முதலாவது ஆண்டவர், 2வது குடும்பம். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வரிசை. இந்த வரிசை மாறக்கூடாது. ஃபஸ்ட்டு லவ் அன்டு ஜீசஸ், அதன் பிறகுதான் அடுத்தது. ஆனால் அடுத்த இடத்தில் இருப்பது நம்முடைய குடும்பம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே குடும்ப வாழ்வை குறித்ததான ஆவிக்குரிய இரகசியங்களையும் நடைமுறை குடும்ப வாழ்வை குறித்தும் அவர் பேசுகிறார். இந்த காரியங்களை நாம் தெளிவாக கணவன் மனைவியாய் வாழ்கிறவர்கள், பிள்ளைகளோடு வாழ்கிறவர்கள், நாம் இதை வாசித்து தியானித்து இதில் கொடுக்கப்பட்ட அந்த வரைமுறைகள், இதில் கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய குடும்பம் ஒரு தெய்வீக குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்ப வாழ்க்கை, வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே அதிகமான மக்கள் பார்க்கிற, மக்களை கவர்ச்சிக்கிற அதிகமான காரியங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களை கேலி செய்வது. அதுவும் குடும்ப பெண்களை, மனைவிமாரை மட்டந்தட்டி, மனைவிமாரை கிண்டல் செய்து கேலி செய்து, கணவன்மாரோ மற்றவர்களோ அப்படிப்பட்ட வீடியோக்கள் தான் இன்றைக்கு எல்லாருமே விரும்பி பார்க்கிறார்கள். பெண்களை கேவலப்படுத்துவது, பெண்ணினத்தை, பெண்மையை நகைப்புக்குள்ளாக்குவது, ஆண்களும் அதை பார்க்கிறார்கள், பெண்களும் அதை ரசிக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? வேதத்தை சரியாக நாம் விளங்கி கொள்ளாத ஒரு காரணம். தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே ஆதி பெற்றோர் தவறு செய்த பொழுது ஆண்டவர் அங்கே வந்து அந்த தவறுக்கு காரணமான வலு சர்ப்பத்தை சபிக்கிறார். அப்போ சாத்தானை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பெண்ணின் வித்தாய் ஒருவர் இந்த உலகத்திலே வந்து பிறப்பார், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன்னை வெற்றி கொள்வார், ஜெயமெடுப்பார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று தோட்டத்திலே முன்னுரைக்கப்பட்டது. ஆனால் சாத்தான், வலு சர்ப்பத்தின் வடிவில் இருந்த தந்திரமுள்ள அந்த சாத்தான் கேட்கிறான். அவன் எப்படி அதை புரிந்து கொள்கிறான் நமக்கு தெரியல. உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார். அவன் அந்த நிமிடத்திலிருந்து இன்று வரை பெண்களை பகையாய் பார்க்கிறான். பெண்களை சாத்தானுக்கு பிடிக்காது. பெண்களை கேவலப்படுத்துவதுதான் அவனுடைய தலையாய வேலை. பெண்களை கவர்ச்சியாய், பெண்களை ஒரு போகப் பொருளாய், பெண்களை மட்டந்தட்டுகிற காரியமாய், ஆண்களும் இளைஞர்களும் புதிதாய் வளர்ந்து வருகிற ஆண் பிள்ளைகளும் பெண்களை மதிக்காமல், ஆகவேதான் பெண்களுக்கு விரோதமான வன்முறைகள், பாலியல் கொடுமைகள் நித்தம் 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 அரங்கேறுகிறதை பார்க்கிறோம். அதில் சமீப காலமாக இள வயது உள்ள சிறுவர்கள் முதற்கொண்டு பெண்களை கேவலமாகவும் மட்டமாகவும் பார்ப்பதற்கு
காரணம் இந்த சத்ருவினுடைய செயல். அதுதான் குடும்ப வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது. ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கடைசி காலங்களிலே குடும்ப வாழ்வின் உறவுகளை, குடும்பத்தின் அந்த கண்ணியத்தை நாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், வசனம் கற்றுக் கொடுக்கிற அந்த மரபின்படி, அந்த ஒழுக்கத்தின்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் கைக்கொள்ள வேண்டும். டாக்டர் பில்லி கிரஹாம் அவரிடத்தில் ஒரு முறை ஒருவர் வந்தார். ஐயா, நீங்கள் சமீபத்தில் நடத்தின கூட்டங்களில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன். மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அவருக்காய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர் பில்லி கிரஹாம் அவரிடத்தில் கேட்கிறார். அவர் மிக அமைதியாய் அவரிடத்தில் கேட்டார், மகனே, உனக்கு திருமணமாகி விட்டதா என்று கேட்டார். ஆமையா, எனக்கு திருமணமாகி எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவர் சொன்னார், ஏற்கனவே ஊழியத்தை ஆண்டவன் கையில் கொடுத்துருக்காருப்பா. உனக்கு ஒரு மனைவி, அது ஒரு ஆத்துமா, 2 குழந்தைகள், 2 ஆத்துமா, 3 ஆத்துமாவை உன் கையில் கொடுத்துருக்கார் ஆண்டவர். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய். இனி இந்த 3 ஆத்துமாவை உன்னை நம்பி தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த 3 பேரையும் கிறிஸ்துவுக்குள்ளே நீ வழி நடத்து. குடும்பமாய் என்னிடத்திலே வாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்னிடத்தில் குடும்பமாக வாருங்க, அதன் பிறகு நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே தான் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது முதல் 2 அதிகாரங்கள் ஆண்டவருக்கும் நமக்குமான பல காரியங்களை அவர் அங்கே டிஸ்கஸ் பண்ணி நமக்கு போதனைகளை கற்றுக் கொடுத்து, அடுத்து குடும்பம், முதலாவது ஆண்டவர், அடுத்து நம்முடைய குடும்பம். ஆகவே இந்த முதல் அதிகாரம், முதல் நிருபம், முதல் கடிதம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த 4 வசனங்களிலே ஒரு அழகான குடும்ப சூழ்நிலையை அவர் எழுதுகிறார். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனைகளின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இந்த 2 வசனத்தில் அவர் பெண்கள், குடும்ப பெண்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்டானால், ஒருவேளை உங்கள் கணவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரியும் திருமணத்தில் இணைக்கப்படுவார்கள். 2 பேரும் பிலீவர்ஸாக இருப்பாங்க, 2 பேரும் ஊழியம் செய்வார்கள், 2 பேரும் ஆண்டவர் மேலே அளவற்ற அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. இப்படியும் குடும்ப வாழ்க்கை துவங்குகிறது. இன்னும் சில குடும்ப வாழ்க்கையில் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பார். ஆனால் மனைவி அவர்கள் வாலிப வயதிலே அல்லது கல்லூரியில் படிக்கும் பொழுதோ, பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் பொழுதோ, முகாம்களிலே கலந்து கொள்ளும் பொழுதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். விசுவாசம் உள்ள பெண்மணியாக இருப்பாங்க. திருமணத்தில் பெரியவர்கள் பார்த்து நிச்சயிக்கும் பொழுது அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. ஆனால் பைபிள் நம்ம கற்றுத்தருகிற திருமண முறை என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் அல்லது சகோதரி அவர்களுக்கு பெண் பார்க்கும் பொழுதோ, மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதோ, பெற்றோரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கண்டிஷன், கிறிஸ்துவுக்கு உட்பட்ட ஒரு மணமகனை பாருங்கள். கருப்பா, சிவப்பா, உயரமா, குள்ளமா, எவ்வளோ போடுவாங்க, எவ்வளவு அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, இதெல்லாம் பார்க்காமல், அப்பா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பையனை பாருங்க, இந்த ஒரு நிபந்தனை தான் இருக்க வேண்டும். வேதம் அப்படி சொல்லுகிறது. அதே போல் ஒரு சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவருக்கு பெண் பார்க்கிறார்கள். அவன் தன் பெற்றோரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
சிவப்பா கருப்பா, குள்ளமா வளர்த்தியா, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் எதையும் பார்க்காமல் ஒரே ஒரு நிபந்தனை தான், கர்த்தருக்கு உட்பட்ட ஒரு சகோதரியை பாருங்கப்பா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணை பாருங்கள், அவ்வளவுதான். இப்படித்தான் பெண் பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஈசாக்கு அன்றைக்கு பார்த்தார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி நடக்கிறது இல்லை. நடைமுறையை சொல்லும் பொழுது 2 பேரும் ஆண்டவரை திருமணத்துக்கு முன்பே ஏற்றுக்கொண்டவர்கள் திருமணத்தில் இணைகிறார்கள், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை துவங்குகிறார்கள். சில குடும்பங்களில் கணவர் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில குடும்பங்களில் கணவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறார், மனைவி இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. நல்ல கிறிஸ்தவ குடும்பம் என்று பார்த்து திருமணம் செய்து விட்டார்கள், அல்லது பொய் சொல்லிவிட்டார்கள். திருமணம் முடிந்து விட்டது, குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும். அதில் உள்ள பிரச்சனைகளை, எல்லா பிரச்சனையுமே பைபிளில் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, டீல் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 2 வசனத்தில் உள்ள பிரச்சனை, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஒபே யுவர் ஹஸ்பண்ட்ஸ். அவர்கள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாயிருந்தால் நீங்கள் அவர்களுக்கு உட்கார்ந்து உபதேசம் பண்ணக்கூடாது, போதனை பண்ணக்கூடாது. போதனைகள் இன்றி உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து அவர்கள் மனம் திரும்பி வருவார்கள். குடும்பத்தில் இது நடக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேருமே அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள். அந்த குடும்பத்திலே மனைவி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். கணவர் வருவாய்த்துறையிலே அதிக லஞ்ச லாவண்யம் புழங்குகிற ஒரு சீட்டில் அவர் இருக்கிறார். அவர் கிறிஸ்தவ குடும்பம் தான், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. தண்ணி அடிப்பார், லஞ்சம் வாங்குவார், ஆனால் சர்ச்சுக்கும் சண்டே ஆனால் வந்துடுவார். இப்போ இவருடைய மனைவிக்கு ஒரு பெரிய வருத்தம், கணவர் மனம் திரும்பாமல் இருக்காரு, 2 பிள்ளைகள் ஆயிட்டு, இவர் நரகத்துக்கெல்லாம் போவார், கணவர் மனம் திரும்பணும். அவர்கள் இந்த பைபிள் படிக்கிறதுல ரொம்ப அதிக ஆர்வம் செலுத்துகிற ஒரு சகோதரி. எனக்கு அந்த குடும்பத்தை நல்லா தெரியும். அந்த சகோதரன் எனக்கு ஒரு டியர் ஃப்ரெண்டு மாதிரி, என்னை விட ஒரு சில வயது மூத்தவர், ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. மனைவி ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் கூட கணவரை ஏன் இப்படி குடிச்சிட்டு வர்றேன்னு திட்ட மாட்டாங்க. ஆரம்பத்தில் திட்டியிருக்கலாம், ஆனால் அவர் ரெகுலராக பைபிள் வாசித்த பிறகு இந்த வசனத்தை, அவர்கள் சொன்ன சாட்சி, இந்த வசனத்தை படித்த பிறகு அவர்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தால் என்ன என்று தீர்மானம் எடுத்தார்கள். அன்றிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பல மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் மனம் திரும்பின பாடா இல்லை, ஆனால் இவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் இரவிலே, நடி இரவிலே அவர் விழிப்பார். கண் விழித்து பார்த்தால் மனைவி முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டு வாக்க, அழுது அழுது ஜெபிப்பார், ஆண்டவரே என் கணவரை ரட்சித்து தாரும் என்று. இவருக்கு ஆரம்பத்தில் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு, என்ன இவ அழுதுகிட்டே இருக்கிறா, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு. நாட்கள் செல்ல செல்ல கவனித்தார். நான் இவ்வளோ குடிச்சிட்டு வர்றேன், ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குகிறேன், பல பிரச்சனைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என் மனைவி எனக்காக ஜெபிக்கிறா, என்னைய ஒரு நாள் கூட திட்டலை. சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரும்பொழுது, சில நேரம் குடிச்சிட்டு வரும்பொழுது என்னை அன்போடு உபசரிக்கிறாள். ஒரு தேவதூதனை போல என்னை அவர்கள் உபசரிக்கிறாள். ஒரு நாள் கூட அவள் மூஞ்சி சுளிக்கவே இல்லையே. இந்த கணவருக்குள்ளே பல மாதங்கள் கழித்து கிரியை செய்கிறார். அதாவது போதனைகள் இன்றி உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நாட்கள் கடந்து சென்றது. அதன் பிறகு ஆலயத்துக்கு ஆரம்பத்தில் சர்ச்சு வாசலில் கொண்டு மனைவி இறக்கி விட்டு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸோட. பிறகு சர்வீஸ் எப்போ முடியும்னு பார்த்து அப்போ வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போவார்.
அதன் பிறகு பைக்கை நிப்பாட்டி அவரும் உள்ளே வந்தார். ஆராதனையில் ரெகுலராக கலந்து கொண்டார். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, உன்னுடைய லஞ்ச பணத்தை கொண்டு வந்து காணிக்கை போடாதே என்று கடினமாய் பேசினார். அன்றைக்கு பாக்கெட்டில் அன்றைக்கு நாளில் 50 ரூபா காணிக்கை போடுறது பெரிய காரியம் இல்லை. சில்லற பைசா 1 ரூபா 2 ரூபா காணிக்கை போடுற காலகட்டம் அது. 50 ரூபாயை கையில் வச்சுருந்தார். 50 ரூபாயை லஞ்சம் வாங்கின பணம். இந்த லஞ்ச பணத்தின் ஒரு பகுதி. எல்லாரும் காணிக்கை போடுவதற்காக எழும்பி நின்றார்கள். கையில் பணத்தை எடுத்துக்குங்க, காணிக்கை வச்சுக்குங்க, ஜெபிப்போம். ஆண்டவரே, குற்றமுள்ள காணிக்கைகள், இரத்த பழி உள்ள காணிக்கைகள், லஞ்ச பணங்கள் எதுவும் இந்த ஆராதனையில் காணிக்கை பெட்டிக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே என்று போதகர் ஜெபம் பண்ணினார். அதன் பிறகு பாட்டு பாடுவார்கள். எல்லாரும் வரிசையாக வந்து காணிக்கை போடணும். இந்த ஜெபம் முடிந்து வரிசையாக காணிக்கை போடும்போது இவர் ஆலயத்துக்கு பின்னால் போய் அந்த ரூபாய் எடுத்து சுக்கு சுக்காக கிழித்து தூர போட்டு காணிக்கையே போடாமல் இன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜோம், ஆண்டவரே, என் ஜீவன் உள்ளவரை இனி நான் லஞ்சமே வாங்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தார். மத்தியானம் கணவன் மனைவி சாப்பிட்டார்கள். அதுவரைக்கும் அவர் ஒன்றுமே சொல்லலை. சாப்பிட்டு முடித்து விட்டு மனைவியிடத்தில், ஏம்மா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோமா? மனைவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என் கணவராக இப்படி சொல்லுவது? சரிங்க, ஜோம் பண்ணுவோங்க. முழங்கால் போட்டு அழுதார். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் இனி அலுவலகத்திலே லஞ்சம் வாங்கக்கூடாது. இனி இந்த மது பழக்கம் எனக்கு வரக்கூடாது. என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று கதறினார். ரட்சிக்கப்பட்டார். அன்றிலிருந்து எல்லாவற்றையும் விட்டு எங்கள் கூட ஊழியத்துக்கு வர ஆரம்பித்தார். பாட்டு பாட ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனியாய் ஒரு பெண்டிகாஸ்ட், ஒரு இண்டிபெண்ட் சர்ச், அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பாஸ்டராக இருக்கிறார். அவர் தன் சாட்சியில் சொல்லுவார், நான் இந்த அளவுக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவியினுடைய அன்பான அப்ரோச். ஒரு நாள் கூட நான் குடித்து கொண்டு வரும்பொழுது என்னை இவள் திட்டவில்லை. என்னை கடிந்து கொள்ள என் முகம் சுளிக்க கூட இல்லை. ஒரு பரிசுத்தவானை உபசரிப்பது போல என் மனைவி என்னை உபசரித்தாள். ஆனால் நான் தூங்கின பிறகு ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாள். அந்த ஜெபம் என்னை மாற்றியது. உங்கள் கணவர்களுக்காய் ஜெபிக்கிறீங்களா? டாஸ்மாகில் போய் குடிக்கிறார் பிரதர், எத்தனை ஃபோன் கால். டாஸ்மாகில் போய் குடிக்கிறார், என் கணவர் குடிக்கிறார், என் கணவர் மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் கதறுகிறீர்கள். ஆனால் இந்த 2 வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவது, உங்கள் கணவர்களை அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை நேசிக்க ஆரம்பியுங்கள். அவரோடு நல்ல ஐக்கியத்தில் இருங்க. அவர் குடித்து விட்டு வரும்பொழுது அவரை உபசரியுங்கள். ஒருவேளை குடிக்காமல் குடியிலிருந்து மனம் திரும்பி ஒரு பெரிய ஊழியக்காரராய் பரிசுத்தவானாய் உங்கள் கணவர் மாறிவிட்டால் உங்கள் கணவரை எப்படி உபசரிப்பீர்கள் அப்படி வீட்டில் உபசரிங்க. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து அவர் படுத்த பிறகு இரவிலே முழங்காலில் நின்று கடவுளிடத்திலே உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள். அழுகையோடு ஆண்டவரிடத்தில் கதறுங்கள். ஒரு நாள் உங்கள் கணவர் வந்து உங்களை அழைப்பார். வாமா ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லுவார். அல்லது அம்மா நான் மனம் திரும்பி விட்டேன் என்று உங்களை பார்த்து சொல்லலாம். சகோதரிகளே, குடும்ப வாழ்விலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பக்தி உள்ள மகளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகனாய் அவர் இருப்பார். ஆனால் முதல் 2 வசனத்தை அடிக்கோடிட்டு திரும்ப 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 வாசித்து தேவ சமூகத்திலே வைத்து ஜெபியுங்கள். தேவ சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள்.
ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். டாஸ்மாகே கதி என்று கிடக்கிற என் கணவர் மனம் திரும்ப வேண்டும். இந்த குடி அவருக்கு ஒரு வெறுப்பாய் மாற வேண்டும். அப்படியா நீர் அவருக்குள்ளே வர வேண்டும். நீர் ஒரு மனிதனுக்குள்ளே வருவீரானால் சீ என்று அதை இகழ்ந்து தள்ளி விடுவார். உமக்கு பிடிக்காத எதுவும் அவருக்கும் பிடிக்காது. என் கணவர் முற்றிலுமாய் மாறிவிடுவார். ஒருவேளை இந்த குடியினாலும் அவர் செய்கிற பாவங்களினாலும் அவர் சரீரத்திலே வியாதிகள் இருக்குமானால், ஆண்டவரே அந்த வியாதிகளும் முற்றிலுமாய் மாறும். பாவம் சாபம் மாறும் பொழுது அதனால் உண்டான வியாதிகளும் முற்றிலுமாய் மாறும் என்று நாங்கள் பார்க்கிறோம். பக்தி உள்ள கற்புள்ள என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து என் கணவர் மனம் திரும்ப வேண்டும். நான் மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. குடும்பமாய் நாங்கள் உம்மை சேவிக்க வேண்டும். குடும்பமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். என் கணவர் குடிக்கிறதுனால என் வாலிப பிள்ளைகள் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன் என்கிறார்கள். நானும் என் கணவரும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்ளுகிறோம். ஆகவே எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வளர்ந்து விட்டார்கள். எங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் அவர்கள் கேட்பதே இல்லை. என் சகோதரியே, உன் குடும்பம் அப்படி இருக்கிறதா? அதற்காகவே நீ வேதனைப்பட்டு கொண்டு எவ்வளோ சொன்னேன், கேட்கல. சொல்லி கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் முதலாவது மனம் திரும்புங்கள். உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவரை உபசரியுங்கள். அவருக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய அன்றாட கடமைகளை எல்லாம் நீங்கள் சரியாய் நிறைவேற்றுங்கள். அதன் பிறகு தேவ சமூகத்தில் உங்களுடைய மனக்குமுறலை எல்லாம் கொட்டுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவரிடத்திலே தெளிவாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இரவிலே தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, என் குடும்ப வாழ்வு முதலாவது உமக்குள்ளாக இணக்கத்தோடு நாங்கள் வளர்ந்து வாழ்ந்து வர வேண்டும். குடும்பமாய் நாங்கள் இணைந்து உம்மிடத்திலே உம்மை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அநேக சகோதரிகள் என்னுடைய குடும்ப நிலைமை அப்படித்தான் இருக்கிறது என்று உம்மிடத்திலே இப்பொழுது கதறுகிறார்கள். அப்பா, உம்மிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த அன்பான குடும்பத்தின் கணவன்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ரட்சித்து தரும்படியாக சகோதரிகளோடு சேர்ந்து நானும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி தெய்வீக வல்லமை ஆண்டவரே மனம் திரும்பாத இந்த கணவன்மார் மேல் இப்பொழுது ஆண்டவரே இப்படி வல்லமை தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களை மாற்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடியிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு பக்கம் அவருக்காய் ஜெபிக்கிறோம், இன்னொரு பக்கம் அவரிடத்திலே சண்டையிடாமல் அவரை கீழ்ப்படிந்து இந்த நாள் முதல் முகம் சுளிக்காமல் அவரோடு நாங்கள் அன்பாய் இருப்போம். ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுக்கிற சகோதரிகளுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.